வணக்கம். வணக்கம்யா. போங்க போங்க போங்க. போங்க. ஆமா, டிரைவர் கண்டக்டர்லாம் இங்க? அவர் அப்பயே ஓடிட்டாருங்க. நீயா? ஆமா. கை துப்பாக்கியால நேருக்கு நேர் நின்னு சுட்டு இருப்பியே? அதேதான். சுட்டப்புறம் மாலை போட்டிருப்பியே? அதேதான். அவரு கீழே விழுந்த அப்புறம் அவர் மேல துப்பாக்கிய வச்சிருப்பியே? அதேதான். அம்மா, எங்க காதுல கனகாம்பரம் வை, மல்லிகைப்பூ வை, தாமரைப்பூ வைக்காதே, தாங்காது. உன்னை கையெடுத்து கும்பிடுறோம். சோத்துக்கு வழி இல்லைன்னா யார் வீட்லயாவது பட்டு பாத்திரம் செய்யி, இல்ல ஹோட்டல்ல மாவாட்டி எங்களாட்ட விட்டுறாத. அப்போ நான் இந்த கொலைய பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறது என்ன, கன்ஃபார்மே பண்ணிட்டோம். அப்படின்னா நீங்க என்ன கைது பண்ண மாட்டீங்க? அப்படி ஒரு கற்பனை கூட நாங்க பண்ண மாட்டோம். மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்தா கூட நீங்க என்ன கைது பண்ண மாட்டீங்களா? மேலிடம் என்ன, நான் வணங்கும் மீனாட்சி சொன்னாலும் சரி, இல்லை இவன் வணங்கும் ஆஞ்சநேயர் சொன்னாலும் சரி, உன்னை நாங்கள் கைது பண்ண மாட்டோம். ஆட போங்க சார். நீங்க கைது பண்ணலன்னா பவானி சாகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. அரங்கன பல்லல முட்டி போ. அவர் எப்பேற்பட்ட தலைவர்? அவர் கொலைக்கு வெளிநாட்டு சதியா உள்நாட்டு பகையான நாங்களே குழம்பிட்டு இருக்கிறோம். வந்துட்டா வயிற்ற நிறைக்கிறதுக்கு வாயை திறந்துகிட்டு போகலையா? ஆட போங்க சார். அந்த 10,000 ரூபாய் பரிசு திங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பன இருக்கு, அவங்க போய் சேர்த்துட்டு போறேன். அம்மா தாயே, உன் சங்காத்தமே எனக்கு வேண்டாம். மரியாதையா வெளியே போயிடு, இல்ல எனக்கு கோவம். ஒண்ணு போடுங்க, ஏற்கனவே கழுத்து இல்ல. இந்த நெருக்கடியான நேரத்துல கட்சிக்கு நீங்க தலைவராயிருக்கீங்க. நீங்க தான் கட்சியையும் எங்களையும் காப்பாத்தணும். என்ன எப்படி காப்பாத்தணும் எனக்கே தெரியல. அது நான் தானே, அது நான் தானே. நீங்க தாங்க. எங்க சந்தேகப்படுறீங்க? இல்ல, வெளியில யாரையாவது தேர்ந்தெடுத்தாங்களான்னு பயமா போச்சு. என் பேரை சொல்லி கோஷம் போட சொல்லுங்கய்யா. தலைவரோட பேரை சொல்றது கௌரவ குறைச்சல் ஆச்சேன்னு நினைச்சோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல, என் பேரை சொல்ல சொல்லுங்கய்யா. சரிங்க. விவரம் கேட்ட ஆளு. தலைவரோட எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டேன், ஆனா ஒரே ஒரு இடத்தை தான் பிடிக்க முடியல. புடிச்சிட்டேன், அந்த இடத்தையும் புடிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டாங்க, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. கொலைகார மாட்டிக்கிட்டாங்க. அட புடிச்சாங்கன்றேன். அட புடிச்சாங்க. ஆமையா, யாரையா புடிச்சாங்க? நம்ம தலைவரை கொலை பண்ணல, அவனை புடிச்சாங்க. நம்ம தலைவரை கொண்டவரை புடிச்சாங்களா? ஆமையா, இங்கிலீஷா சொன்ன படிக்கிறேன் கேளு. திம்பத்தின் திப்பு சுல்தான் என்று பெயர் பெற்று வரும் தீவிர அரசியல்வாதியான ஆத்மநாதன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது தெரிந்ததே. அவரை கொன்ற கொலையாளியை நேற்று நள்ளிரவு போலீசார் கைது செய்தனர். அந்த கொலையாளி பெயர் ராஜசேகர். வெற்றியம்பதியில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலையை ராஜசேகர் செய்திருக்கலாம் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நம்ம தலைவரை கொன்னது ஒரு போலீஸ்காரனா? Silence! 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 Your Honor, it's a pre-planned murder. இது திட்டமிட்டு செய்த கொலை. இந்த கொலைக்கு கண்ணால் கண்ட சாட்சியின் இல்லையே தவிர இந்த கொலையை எவர்தான் செய்தார் என்பதற்கு ஆதாரபூர்வமான சாட்சிகள் நிரூபிக்கின்றன. முதல் சாட்சியான செந்தில் கொலை செய்யப்பட்ட ஆத்மநாதனின் அந்தரங்க செயலாளர் தமது கட்சி தொண்டர்களை
குண்டர்கள் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ததை கண்டித்ததின் காரணமாக ஆத்மநாதனுக்கும் குற்றவாளி கூண்டிலே நிற்கும் சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகருக்கும் பகை ஆரம்பமாகி இருக்கிறது என்பது முதல் சாட்சியான செந்தில் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. பட்டணத்தில் பல வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ராஜசேகர் டிபார்ட்மெண்ட் வசதிக்காக பட்டிக்காட்டுக்கு மாற்றப்பட்டதன் காரணம் ஆத்மநாதனுடைய அரசியல் தலையீடுதான் என்று தவறாக கருதி கொண்டு அவரோடு பகையை வளர்த்துக் கொண்டார் என்பது டிஎஸ்பியின் சாட்சியின் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனது அந்தரங்க ஆசைக்காக நிரபராதியினை விடுதலை செய்து தனது வீட்டிலேயே வைத்து குடும்பம் நடத்திக் கொண்டிருந்தார் மிஸ்டர் ராஜசேகர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி ஆத்மநாதன் கொடுத்த புகாரின் பேரில் டிபார்ட்மெண்ட் அவரை சஸ்பெண்ட் செய்தது. இது குற்றவாளிக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தவே ஆத்மநாதனை அழித்து ஒழித்துவிட முடிவு செய்து அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு அவர் இருப்பிடத்திற்கு சென்றிருக்கிறார் என்பது ரங்கநாதன் கொடுத்த சாட்சியத்தின் மூலம் நிரூபணமாயிற்று. சோ யுவர் ஆனர், தனது வசதியான பட்டணத்து வாழ்க்கையை பறிபோனதற்காகவும் தனது ஆசை நாயகியோடு அந்தரங்க வாழ்க்கை நடத்துவதற்கு ஆத்மநாதன் தடையாக இருந்திருக்கிறார் என்பதற்காகவும் அவரை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் குற்றவாளி கொண்டு நிற்கும் சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜசேகர். So he has got motive for this murder. இவருக்கு தாங்கள் கொடுக்க போகும் தண்டனையை பொறுத்துத்தான் இந்நாட்டில் வாழும் தலைவர்களுக்கும் இனி எதிர்காலத்தில் உருவாக போகும் தலைவர்களுக்கும் சட்டமும் தர்மமும் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். சோ இந்தியன் பீனல் கோட் 302 செக்ஷன் படி குற்றவாளி ராஜசேகருக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன் மேல சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு நீ என்ன பதில் சொல்ற? யுவரானர், இந்த கொலையை நான் செய்யல, அதனால நான் நிரபராதி, என்ன விடுதலை செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கொல்லப்பட்டது ஒரு மனுஷனா இருந்திருந்தா வருத்தப்பட்டிருப்பேன். ஆனா கொல்லப்பட்டது பதவி போதையில, அதிகார வெறியில எத்தனையோ ஏழைகளையும் வாழ்க்கைக்காக இயங்கின நடுத்தர வர்க்கத்தையும் நயவஞ்சகமா நசுக்கி பிழிஞ்ச நரித்தனம் கொண்ட ஒரு மிருகம். அப்ஜெக்ஷன் யுவரானர், அவர் மறைவுக்காக இந்த நாடே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறது. அவர் ஒரு அவதார புருஷர். அந்த மாபெரும் தலைவரை கேவலம் ஒரு குற்றவாளி மாசுபடுத்தி பேசுவதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் ஒரு மாபெரும் தலைவர் தான் ஆனார். கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கும் கள்ள மார்க்கெட்காரங்களுக்கும் கடத்தல்காரங்களுக்கும் அவர் ஒரு வணக்கத்துக்குரிய தலைவர் தான். அப்படிப்பட்ட தலைவரோட இழப்புக்கு இந்த நாடே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறது உண்மைதான். அது வேதனை கண்ணீர் இல்ல, விமோசனம் கிடைச்சிருச்சேன்னு பாதிக்கப்பட்ட ஏழைகள் விடுற ஆனந்த கண்ணீர். இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை ஒழிச்சு கட்டி சட்டத்தையும் நியாயத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த காக்கி சட்டையை போட்டேன். ஆனா சட்டத்தாலையும் காக்கி சட்டையாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை தனிப்பட்ட முறையில நான் செஞ்சதை நினைச்சு பெருமைப்படுறேன். இந்த கோர்ட் என்ன தண்டனை கொடுத்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். சட்டத்தாலையும் காக்கி சட்டையாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை தனிப்பட்ட முறையில நான் செஞ்சதை நினைச்சு பெருமைப்படுறேன். இந்த கோர்ட் என்ன தண்டனை கொடுத்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஏய், அவன் தாண்டா நம்ம தலைவரை கொன்னவன். ஏமா கண்ணு, வெளிய காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு டர்புர்னு பந்தா பண்ணிய இப்ப ஒன்னே பிடிச்சி உள்ள போட்டாங்க பாத்தியா? இடமே நம் வாழில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழில். ஏண்டா சுடுகாட்டுல பாடுற பாட்டெல்லாம் இங்க பாடுறீங்க? டேய், அவருக்கு இதுதான்டா சுடுகாடு. ஏன்பா, நம்மளுக்கு எல்லாம் ஒரு மரியாதைங்கிறதே இல்லையா? ஏண்டா, நம்ம 5 வருஷம் சர்வீஸ் என்ன ஆகுறது? இவ்வளவு தூரம் கேட்கறது தெனாவட்டா இருக்கிய? சொல்றா. நான் இன்னும் விசாரணை முடியாத கைதி. எதுக்காக என்ன ஜாமீன்ல கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க? அன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில நான் என் கடமையை செஞ்சேன். எனக்கு மனுஷத்தன்மை இருக்குங்கிறதுனால இன்னைக்கு என் சொந்த பொறுப்புல உன்னை ஜாமீன் அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். எதுக்கு? செண்பகவல்லி என்கிட்ட வந்து உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்கணுங்கிற ஏக்கத்துல பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்துக்கிறதா சொன்ன. பயப்பட முடியாது ஒண்ணும் இல்ல, அது ஒரு விதமான பாச நோய். உன்னை பார்த்தா சரியா போயிடும்னு டாக்டர் கூட சொன்னார்.